விழிப்பு நிலை. நீ தான் இந்த பாட்டெல்லாம் பாடின டிஎம்எஸ்க்கே நான் 5 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த அம்மா தான் ஆட்சி இல்லைங்கண்ணே. ஆமாம், அவர் என்ன சாமியார் நினச்சிட்டு என்ன நேரம் கூப்பிட்டு என் பையன்கிட்ட பேசுகிறது. அவன் ஒரு இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவன். அவனை கூப்பிட்டு அப்பா இருக்காருங்களா, எப்போ வருவார், இந்தோனேஷியாவில் இருக்கார் அவன் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்பா வந்தவனும் சொல்லுங்கள் வந்தவனும் சொல்லுங்கள் அவன் பேசினார். போனேன். அப்புறம் சரி சொல்லிட்டு அவர், ஐயா உங்கள் தரிசனம் வேணும் எங்கே சொல்கிறீங்களோ வந்துடுறேன்னாரு. ஐயா நீ வர வேண்டாம், ஓம் பாட்டை பாடித்தான் நான் உலகம் புறம் சுற்றிட்டு வந்திருக்கேன். அதனால் நான் சின்ன பையன், எனக்கு 52 வயசு, உங்களுக்கு இப்போ 82 வயசு. நான் தான் உங்களை பார்க்கணும், உங்கள் பிள்ளை வயசு நான். அதனால் வந்துடுறேன்னு போனேன். ஒரு பேசிகிட்டு இருந்தோம். 12 மணிக்கு உட்காந்தோம். 3 மணி ஆச்சு. 4 மணி நேரம் ஆச்சு. அவரும் சாப்பிடல நானும் சாப்பிடல. ஏன்னா ஆனால் புலம்புறாரு. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒரு சான்ஸும் இல்லை, என்னை கண்டாலே ஓடுறாங்க. நேற்று எஸ்பிபிக்கு எத்தனை அவார்டு எத்தனை ரிவார்டு எனக்கு எவன் கொடுத்தான். ஆமாம் போடாது வச்சுருங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னதான் பிரச்சனை கண்டுபிடிக்க முடியலன்ட்டு நான் தான் வழக்கமாக ஒரு பிரச்சனையும் ஒன்றுமே தெரியலேன்னா மேலே கத்திருவேன்ல, மெதுவாக அப்படி நெத்தியை சுரண்டிட்டு ஈஸ்வரா ஈசா இறைவா இவர் பிரச்சனை என்னன்னே தெரியல, என்னை எப்படியாவது என்னை காப்பாற்று எஸ்கேப்புன்ட்டேன். என்னை தப்பிக்க வையின. வழக்கமாக அந்த எஸ்கேப்னு கமாண்ட் கொடுத்தா ஏதாவது ஒரு வழியில் காப்பாற்றிடுவார். அவர் ஃபோன் வரும், அது பேசுவாங்க, சரிங்க போயிட்டு வரேன்னு கிளம்பிடலாம், சைக்கிள் கேப்பில் தப்பிச்சிடலாம். அந்த ஞாபகத்தில் ஈசனுக்கு அடிச்சிட்டேன், எஸ்கேப்னு கமாண்ட் கொடுத்துட்டேன். ஈசன் என்ன பண்ணார், எஸ்கேப் ஆக விடலை. நல்ல மனுஷன், அவன் பாட்டை படித்தான் உலகமெல்லாம் சுற்றி இருக்க, நீ அந்த ஒரு ரெமெடி சொல்லிட்டு போ அப்படின்னு. என்னையா ரெமெடி சொல்ல, அவன் பிரச்சனை என்னான்னு தெரியல, நான் என்னத்தை ரெமெடி சொல்கிறதுன்னு. பிரச்சனை தெரியணும் அவ்வளோதானே, ரைட். நான் கேட்குற கேள்வி அந்த ஆள்கிட்ட கேளு, சொல்கிற கேள்வியை பிரச்சனை தெரிஞ்சிடும்னாரு. என்ன கேள்வி கேட்கன்னு, பிடிச்ச பாட்டை பாட சொல்லுன்னு. பிடிச்ச பாட்டை பாட சொல்லுன்னாரு. நான் உடனே அப்படியா அப்படின்ட்டு இத்தனையும் உள்ளுக்குள்ள நடக்குது. ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும், ஏன்னா இந்த ஆள்கிட்ட மட்டும் ஈசன் பேசுகிறேன், என்கிட்டையும் பேசுவேன், உங்கள்கிட்டையும் பேசுவேன். அது சொன்ன டெக்னிக்கு, ஐயாட்ட தான் டெக்னிக் வச்சுருக்கேன். அதை சிவவாக்கியன்ற முனிவர் சொல்லுவார், பேசிடாது இருப்பீராகில் சொல்லுங்க நாதன் பேசுமே. உன் பேச்சை நிறுத்தினாத்தான் அவன் பேசுவேன். நீ எந்நேரம் உன் ஃபிகரோடு பேசிகிட்டு இருக்கோன்னு தொங்க போட்டுட்டு மருமக மாமியால் நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கா, மாமியா மருமகள் நினச்சி புலம்புற, புருஷன் பொண்டாட்டி நினச்சி புலம்புறேன், கடங்கார நினச்சி புலம்புற, எந்நேரம் இன்னொருத்தனோட பேசிக்கிட்டே இருக்க. எப்போ அவன் பேசினாலும் கேட்காது உனக்கு. நீ இருக்க பிஸியில் இப்போ வந்தாருன்னே வச்சு, கடவுள் வந்தாருனாலே வச்சுக்க, இந்த கையில் ஒரு செல்ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருப்பேன், இந்த கையில் ஒரு செல்ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருப்பேன். அவர் நடுவில் நேற்று சாமி கும்பிட்டு நினச்சேன், என்ன நான் வந்திருக்கேன், கடவுள் வந்திருக்கியோ கொஞ்சம் புரியா, ஒன்னையிலப்பா எவனும் கடவுள்னு ஒருத்தன் வந்துருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கொஞ்சம் இதியா. அவர் சொல்லு செக்கு பாஸ் ஆகலையா, ஐயா அப்போ பிரச்சனை ஆயிருமே, எதுக்கு இந்த பேங்க் மேனேஜர் சொல்லு, கொடுக்கலையா கடன் போட்டுறவன நாய. இவர் நடுவில் எப்பா நான் தான் இல்லையா, அந்த ஆள் வந்தாலும் நீ இப்படித்தான் வச்சிருப்ப, உனக்கு சோ மெனி ப்ராப்ளம்ஸ். அதுக்கு தான் அந்த ஆள் வாரதில்லை. என்ன மாதிரி வேலை வெட்டிலாம் உட்காந்துருக்கான் பாருங்க, அவன்கிட்ட எப்பா எவனும் நினைக்கல, நீயாவது பேசிட்டு என்ன சொல்ல, அப்படி தான் பேசுவார். அதுதான் நான் கண்டுபிடிச்சேன், ஏன்னா இந்த ஆள் இப்படி சொல்கிறாரு, பேசிடாது இருப்பீராகில் நாதன் பேசுமேனாரு. அப்படி நான் பேசாமல் மௌனமாக இருந்தால் வருவாரானா, மௌனமாக இருந்தால் மௌனம் பேசிகிட்டு இருக்குல்ல, வாய்ப்பேச்சை நிறுத்து, மனதோட பேச்சை நிறுத்து, தியானம் பண்ணி நிறுத்து. மனம் ஸ்டில் ஆயிடுச்சுன்னா அந்த ஆள் வாய்ஸ் கேட்கும். அப்படி தான் கண்டுபிடிச்சேன். புரியுங்களா, டெக்னாலஜிக்கு தெரிஞ்சுக்குங்க. அவன் சொன்னார், என்ன என்ன அவன் இஷ்டப்பட்ட பாட்டு, விருப்பமான பாட்டை பாட சொல்லுன்னாரு. மெதுவாக கண்ணை முடிச்சுட்டு, மொத்தம் எத்தனாயிரம் பாட்டு பாடியிருப்பீங்கன்னு, இப்போ சம் தௌசண்ட்ஸ் கணக்கு சொன்னார். இவ்வளோ பாட்டில் உங்களுக்குன்னு பிடிச்ச பாட்டுனா என்ன பாட்டு பாடுவீங்கன்னு கேட்டேன். அப்போ தாயாந்த உள்ளுக்குள்ளே மொசக்குட்டி வெளியே வருது, எனக்குன்னு பிடிச்ச பாட்டா, எனக்கா ஒரு நிமிஷம் அதை பாட முடியுமா, உங்களுக்கு இல்லாத பாட்டா, நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி. உங்கள் வானமையில் புத்தகத்தை நான் பாருங்கள் பூஜை ரூமில் வச்சு வணங்கிட்டு இருக்கேன். இந்த புத்தகத்தை தான் பூஜை ரூமில் வச்சுருக்கார், டிஎம்எஸ் பூஜை ரூமில். சொல்லிட்டு உங்களுக்கு இல்லாத பாட்டான்ட்டு தொண்டையை கணைச்சார். நான் ஆவலாக இருக்கேன், ஏன்னா எல்லா மோட்டிவேஷன் சாங்ஸும் எனக்கு மனப்பாடம். என்ன பாட போகிறாரோ, ஏன்னா ஒரு பாட்டில் சொல்லுவார், வாலி எழுதின பாட்டு, பிரச்சனையை பார்க்காத தீர்வு என்னான்னு பாரு.
பிரச்சனையும் தீர்வும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் பிரச்சனை இருட்டு என்றால் அதுக்கு ஒளி தான் தீர்வு. ஆனால் ஒளிக்கு இருட்டு கடையில் கேப்பே கிடையாது. இது முடிகிற இடத்துல அது தொடங்கிடும். விளங்குதா? உன் பிரச்சனை பூட்டுன்னு சொன்னால் சாவி தான் அதுக்கு. எந்த கடையிலையாவது பூட்டு மட்டும் தான் நான் விற்கிறோம், சாவி இல்லைன்னு சொல்கிறானா? கடவுள் பூட்டையும் சாவியும் சேர்த்தே தான் கொடுக்குறேன் அவனை. நீ சாவியை தொலைச்சி விட்டு பூட்டை தேர்த்து விட்டு அலைகிற. எவனாவது வேறு சாவி கள்ளச்சாவி தர மாட்டானு. இதுதான் பிரச்சனை. அது எங்களை மாதிரி ஆளுங்க உனக்கு சாவி கள்ளச்சாவி போட்டு தரணும். இந்த சாவியை போட்டு திறந்து பாரு. இதான் மோட்டிவேஷன். என்னது இந்த ஞானிய அறிவாளிகளை என்ன வேறு உனக்கு வேறு உன் பிரச்சனைக்கு வேறு சாவி கொடுக்குறேன், அவ்வளோதான். ஒரிஜினல் சாவியை தொலைச்சிட்டு எப்படியோ அது ஒரு பாட்டு சொல்லுவார். அதான் வாலி ஐயா ஒரு தடவை வாணியம்பாடியில் சந்திக்கும் போது நான் கவனம் முடிச்சு கீழே இருக்கணும். அடுத்து கவியரங்கத்துக்கு அவர் ஏறதுக்குறாரு. ஆவி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பிரமாதமான நிகழ்ச்சி, என் வாழ்க்கையில் டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா, நான் உங்களை நினச்சி பெருமைப்படுறேன், உங்கள் பாடல்கள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னேன், ஒரு பாட்டில் ஒரு 4 வரி தாங்க ஐயா, அந்த 4 வரிக்காக நீங்கள் கவிஞரே என் சொத்தை எழுதி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எழுதி கொடுத்துருவேங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். வெத்தலையை குதப்பிக்கிட்டு அப்புறம் என்ன வரி எனக்கு அந்த வரி என்ன வரினார். இந்த வரியை சொன்னேன். அதாவது பிரச்சனையை பார்க்காத, தீர்வை பாருன்னு. பிரச்சனை பக்கத்துலேயே தான் தீர்வு இருக்குன்னு கவலைப்படாத அப்படின்னு ஒரு வரி போட்டிருக்கீங்க. எந்த பாலைவனத்துக்கு போனாலும் அதை சோலைவனமாக்குறது அந்த 4 வரி தான். அதுக்கு என் சொத்தென்ன, எத்தனை சொத்தம்லாம் எழுதி தருவேன், என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன். 4 வரியை வச்சுக்கிட்டு உயிரை மீட்ட முடியும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக, கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக, நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்கா. இன்னும் பாட்டு அடாடாடா கேட்டாலே மெய் சிலிர்க்கும். அந்த சீனில் அவர் மழையில், அது ஸ்டுடியோவில் பெய்கிற மழை தான், அது மழையில் நனைஞ்சிட்டு இப்படி வர்ற சீனை பார்த்தாலே அன்னையிலேருந்து தான் மழையை கண்டு நான் ஓடுறதே கிடையாது. மழை வந்த மரியாத்தா வந்துட்டியா சாமி நல்லா பொழி. நீ பாட்டில் மட்டும்தான் மழையை நேசிக்கிற. வசந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம். ஆனா மழை பெஞ்ச உடனே கொடை வேற கொண்டு வரல, எங்க போறதுன்னு தெரியல. அது மழை வரலைன்னா உனக்கு குடிக்கவும் தண்ணி கிடையாது, அதை கழுவும் தண்ணி கிடையாது. அவ்வளவு தெய்வீகமான ஒரு விஷயத்த வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி என்னாற்றும் கொல்லோ உலகு. மழைக்கு நீ என்னடா கைமாறு செய்ய முடியும்? அந்த மழைக்கு மாதம் 500 ரூபா உன்னால் தர முடியுமா? அது இல்லாட்டி உன் பொழப்பு என்னாகும்? இப்படி சொல்கிறாரு பாருங்க. இயற்கையில் எதுக்குமே நீ எதுவும் செய்ய முடியாது, ஆனால் எல்லாம் இலவசம், ஃப்ரீ. நீ நன்றியோடு இருந்தால் போதுன்றாரு. அதுக்கு ஒரு குரலே சொல்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட மழை வந்த உடனே பதுங்குற அதை போலாம். இந்த பாட்டை பார்த்துட்டு தான் கம்பீரமாக மழை பெஞ்சுன்னா ஐயா நல்லா பெய்யும், குளிருது, நல்லா குளிரட்டும். அப்போ தான் நோய் இல்லாமல் போச்சு. புரிஞ்சுக்கோ, இயற்கையோடு இணைஞ்சிரு, அலறாத. இயற்கை எல்லாம் நன்மையைத்தான் செய்யுது. தீமை செய்கிறதுக்காக இயற்கையும் கிடையாது, இறைவனும் கிடையாது, தேவதைகளும் கிடையாது, தேவனும் கிடையாது. தீமை செய்வதற்கு எந்த ஒரு பிரகிருதியும் ஈசன் படைக்கவில்லை. நீயே உருவாக்குகிறாய், உன் தீமையை நீயே உருவாக்குகிறாய். உஷாராக இருக்கணும். அதெல்லாம் அப்படி பாட்டெல்லாம் பாடுவார்னு எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் அவரெல்லாம் பாடலை. அப்புறம் ஒரு பாட்டு பாடினார். அப்போ கவுண்டர் தான் காங்கிரஸ் 50 வருஷமாக எந்திரிக்கலை. நானாளையிட்டாளன்னு சொல்லட்டினாரு. 65 பாடினாரு, 67 கவுந்துச்சு காங்கிரஸ். இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கலை. எனக்குதா அதெல்லாம் பாடுவார்னு நினச்சேன். அதெல்லாம் பாடலை. நான்லாம் 9:30 வரைக்கும் தூங்குறவேன், கூப்பிட அடித்து தூங்கிட்டு இருப்பேன். பள்ளிக்கூடம்னா தான் 8:45 போகணும், பள்ளிக்கூடத்துக்கு 8 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரு பாட்டு பாடினாரு. கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய அறிவு இருக்கு. அதோட விட்டதான் தூக்கத்தை.
3:45 ஜம்ப் பண்ணி எந்திரிப்பேன். டக்குன்னு எந்திரிச்சு டக்குன்னு போய் குளிச்சுட்டு 4:30க்கெல்லாம் ரெடி ஆயிடுவேன் ஈசனோட பேசுறதுக்கு. எது கேட்டா இப்படி ஒவ்வொரு பாட்டும் இதெல்லாம் பாடுவார்னு எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் பாடலை. தொண்டையை கணச்சாரு, ஸ்பெக்ஸை செக் பண்ணாரு. இதை முத பாடின காலத்திலேருந்து என் நெஞ்சை விட்டு நீங்காத பாட்டு உங்களுக்காக பாட போகிறேன். காத்துக்கிட்டு இருக்க என்ன பாட்டை பாடுவார்? ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய், நான் அழுது ஓய்ந்ததற்கு நன்றி சொல்லவோ அழுதாய். இந்த காய்கறி கடைக்காரன் ஊருக்கெல்லாம் நல்ல காயை கொடுத்துட்டு வீட்டுக்கு சூத்த கத்திரிக்காயை தான் கொண்டு போவேன். அது மாதிரி நம்ம நாடு அப்படித்தான். வெளி எக்ஸ்போர்ட் பூரா நல்ல குவாலிட்டியானதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். உள்ளூரில் கொடுக்குறது சூப்பர் டஸ்ட் டீ தான். ஒரிஜினல் டீலாம் அங்கே போயிடும். இதுதா பொக்கு புழுதியாக இருக்கக்கூடிய முந்திரி பருப்பெல்லாம் நம்ம கொடுப்பான். நீங்கள் உறுதியாக உண்மையான முந்திரி பருப்பானா சிங்கப்பூரில் போய் வாங்கணும். இந்த முருங்கைக்காய் கூட முருங்கைக்காய் விளைஞ்சி வந்த உடனே ஒரே ஷேப்பில் அழகாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருவான். அதில் எக்ஸ்போர்ட்டு. ஏன்னா இங்கே 2 ரூபா தான். அது கப்பலில் அது இப்போ விமானத்தில் ஏறி அங்கே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு முருங்கைக்காயோட $45 $1. அந்த $1 $45 சிங்கப்பூரில். அப்போ ஒரு காய்க்கு 43 ரூபா கிடைக்குது. அதனால என்ன செய்வாங்க, இங்கே எல்லாம் வீணா போனதெல்லாம் இங்கே கொடுத்துட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி அவரும் பாருங்க தனக்குன்னு செலக்ட் பண்ண பாட்டை ஒரு அழுமூஞ்சி பாட்டு அழுதுகிட்டு தான் இருந்தார். அப்புறம் அதை மாற்றினேன்னு வச்சுக்கோங்க, அது தனி கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒவ்வொருத்திட்டே இருக்கணும். என் நேரம் எதையா நினச்சி இந்த கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், புலம்பக்கூடாது. திரும்ப திரும்ப கஷ்டத்தை, கடனை, சிக்கல்களை நினைக்கக்கூடாது. வாட் இஸ் த ரெமெடின்னு தான் யோசிக்கணும். அடுத்த தீர்வு என்ன, அடுத்து என்ன செய்யணும், எத்தனை வழி இருக்குது அந்த தீர்வு, இதை தீர்க்கிறதுக்கு எத்தனை வழி, அப்படி தான் சிந்திக்கணும். ஒரு நாளும் அதை கூடாது. விளக்குதா? உண்மையை விட்டு சத்தியத்தை விட்டு வெளியே வரவே கூடாது. அதுதான் முதலே சொன்னேன். ஜெயநார்தோன்னு ஒரு ப்ரொஃபஸர் தான் முதல்ல உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்சார். சொன்னார், உங்களை மாதிரி உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி சண்முகம் வந்து பாலசண்முகம் தானே, பாபு சண்முகம், ஒரு ப்ரொஃபஸர் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு, தம்பி உலகம் உருண்டடா பாருங்க தம்பி, உலகம் தட்டேன்னு, அது வேதத்தில் தட்டேன்னு போட்டிருக்கு, பைபிள் பழைய ஏற்பாட்டில் தட்டேன்னு போட்டிருக்கு. சூரியன் அங்கேருந்து வந்துட்டு ஓடுது இப்படி போட்டிருக்காங்க. உலகம் தட்டேன்னு போட்டிருக்கு, தப்பு, உலகம் உருண்டதான் ஐயா, நீ பாரு அப்படின்னு அவர் எல்லாம் காமிக்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. அப்புறம் பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போ இப்போ இத்தாலியில் தான் நடந்தது. போப்பாண்டவர் கைக்கு இந்த செய்தி போச்சு. என்னடாது வேதத்தை எகென்ஸ்டாக பேசான் ஒருத்தன், கூப்பிடவன ப்ரொஃபஸர். ஜிஎன்ஆர்த போய் நின்னார். என்ன உலகம் உருண்டேன்னு சொல்லியிருக்கேன்னா, அவங்க உலகம் உருண்டேன்னு தான் சத்தியம். வேதத்தை விட நீ பெரிய ஆளா, வேதத்தில் தட்டேன்னு போட்டிருக்கு, நீ உருண்டேன்னு சொன்னா எப்படின்னா, வேதம் எப்படி எனக்கு தெரியாதுங்க, நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் அது உருண்டதானாரு. வேதத்துக்கு எகென்ஸ்டாக பேசுறியான்ட்டு அப்போ இருந்த போப்பாண்டவர் என்ன பண்ணார், மரியாதையை அவன் ஆராய்ச்சியெல்லாம் குப்பையில் போட்டுட்டு உலகம் உருண்டேன்னு நாங்கள் சொல்கிறத ஒத்துக்க, அப்படி இல்லைன்னா உனக்கு நாங்கள் வாடிகன் வந்து இப்போ மரண தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருன்னாரு. அவன் சத்தியத்தை கண்டுபிடிச்சி எப்படி மாற்ற முடியும்? அவன் ஜீனாரதை என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் உலகம் உருண்டதான், ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி நான் போய் சொல்லிவிட்டு நான் போக விரும்பலை, உலகம் உருண்டதான்ட்டார். உடனே அன்னைக்கு இருந்த போப்பாண்டவர் தண்டனை கொடுத்தாரு. வேதத்துக்கு எகென்ஸ்டாக இவன் வந்து உலகம் உருண்டேன்னு ஒரு பொய்யை சொல்கிறதுனால இவனுக்கு இருக்கிறதுல கொடிய மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணதுன்னா, முச்சேந்தில் நிறுத்தணும் அந்த ப்ரொஃபஸரை, அவரை கட்டிடணும், ஒரு பட்டை மரத்தில் கட்டிடணும். அது இந்த சிலுவை மெத்தேடு தான். அவங்க மெத்தேடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் மண்ணெண்ணெய் ஊற்றணும் தலையில், கொளுத்தி வச்சிடணும். கொளுத்திட்டு அவன் துடிச்சு சாக சுற்றி இருக்கவெல்லாம் கல்லை கொண்டு எறியணும். மக்கள் முக்கால்வாசி முட்டாளுக தான், அவனுக்கு எப்பயுமே பொய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சொல்ல முடியும், அப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரா, ரைட் எரிஞ்சிட்டாங்க. அவர் எரிஞ்சு போயிட்டார், கதை முடிஞ்சது. கலீலியோ அதுக்கு பிறகு வந்து ஆராய்ச்சி பண்ணார், அவருடைய கான்செப்ட் எடுத்து உலகம் உருண்டதானே அவருக்கு